ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. சேத்தான் சிங், பார்த்து பொறுமையா வேலைய செய்ய. சூகான் திவான் வந்துகிட்டு இருப்பாரு. ஒரு ரப்பர் மரம் கூட கீழே விழக்கூடாது. சூகா திவான் அவரோட ரப்பர் தோட்டத்துல எல்லா மரத்தையும் அப்படியே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. இதோ அவரே வந்துட்டாரு. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் சூகான் திவான் சார். குட் மார்னிங். பார்த்து பொறுமையா வேலை செய்யுங்க. ஒவ்வொரு மரத்து வேருக்கும் எதுவும் ஆக கூடாது. சுகா திவானுக்கு காஞ்சி போன மரம்னா சுத்தமா பிடிக்காது. வேதா சிட்டில திருட்டு அதிகமா நடக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இப்ப காட்டுக்குள்ளயும் திருட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம வேதா சிட்டி காட்டுக்குள்ள. அப்படியே ரப்பர் பிளான்ட்டுகளை வேரோட எடுக்கிறதா தகவல் வந்திருக்கு. காவல்துறை எப்பொழுதும் போல கை மேல கைய வச்சுக்கிட்டு அத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி பார்த்தாங்க? இல்ல, போலீஸுக்கு இந்த விஷயத்துல ஒண்ணும் அமைதியா இல்ல. இந்த செய்திக்காரங்கெல்லாம் சின்ன விஷயத்த பலூன் மாதிரி ஊதி பெருசாக்கி விட்டுறாங்க. கான்ஸ்டபிளே சார், இப்பவே காட்டுக்குள்ள போய் ரப்பர் பிளான்ட்டை யாரு திருடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே வா. நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு நீங்களே நேரடியா களத்துல இறங்கி வேட்டையாட போறீங்களா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு சார். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த கேஸ நீங்க தனியா நின்று ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறத நினைக்கும் போகுது எனக்கு உங்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கணும்னு தோணுது சார். ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ சார். தனியாவா? என்ன உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா என்ன? நான் அந்த மோசமான திருடங்க கூட தனியா சண்டை போட முடியுமா? சிவாவுக்கு தான் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேனே. ஆனா கான்ஸ்டபிளே, நீ சொல்றதும் கொஞ்சம் சரியா தான் இருக்கு. சில நேரங்கள்ல நான் கேஸ தனியா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீங்க சரியா சொல்றீங்க சார். இல்லனா நம்ம கமிஷனர் சார் சிவாவை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸா போட்டுருவார் சார். அதுக்கப்புறம் நீங்க வெறும் டீ காஃபி வாங்கிட்டு வர பாய் மாதிரி வேலை செய்யணும் சார். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஹலோ சிவா. ஹலோ லட்டு சிங் அங்கிள். நான் ரப்பர் மர திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ரப்பர் மர காட்டுக்கு போறேன். நீ ஒன்னும் அங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கேஸ நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே லட்டு சிங் அங்கிள். என்ன சார் நீங்க சிவா கிட்ட சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே சார். கான்ஸ்டபிளே, சிவா கிட்ட நீ அங்க வர வேணான்னு சொல்லிட்ட. அதனால சிவா அங்க வரமாட்டான். இந்த கேஸ நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அடேங்கப்பா சார், எப்படி நோகாம நொங்கு சாப்பிடுறதுன்னு உங்களை பார்த்து தான் கத்துக்கணும் சார். Oh yeah, sad days are gone gay, happy days are back gay. Best strap up बनाऊंगा मैं, दुनिया को दिखाऊंगा मैं. Sad days are gone gay, happy days are back gay. Best strap up बनाऊंगा मैं, दुनिया को दिखाऊंगा मैं. Sad days are gone gay, happy days are back gay. Sad days are gone gay, happy days are back gay. Best strap up बनाऊंगा मैं, दुनिया को दिखाऊंगा मैं. Sad days
days are gone गए 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 Happy days are back आए आए Best रबर बनाऊंगा मैं दुनिया को दिखलाऊंगा मैं அங்கிள் நீங்க இப்ப வேரோட எடுத்த எல்லா மரத்தையும் அதே இடத்துல இப்பவே நீங்க திரும்ப வச்சே ஆகணும். மரத்தை திரும்ப வைக்கணுமா? சுகாவ ஒரு சின்ன பையன் மிரட்டுறதா? சின்ன 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 பையன் சின்ன பையா போய் நல்லா சாப்பிடு, விளையாடு, லைஃபை என்ஜாய் பண்ணு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்க இவனை, விடாதீங்க. சிவானி ஒன்னும் கவலைப்படாத, நான் இங்க வந்துட்டேன். இங்க யாரும் என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. ஐயா, மாட்டிக்கிச்சா? இருங்க. கான்ஸ்டபிளே, காலை நல்லா இழுயா. நீ எங்களை பிடிக்க போறியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. சிவா இப்ப மாட்டிக்கிட்டான். என்னோட பேரு சுகா, கட்கா சட்கா பட்கா. சிவா இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டான். டைம் ப்ளீஸ். இந்த சட்கா பட்கா அப்புறம் கட்கா அப்படின்னா என்னது? என்னோட பாட்டு, என்னோட வாயி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன லிரிக் ரைட்டரா? பார்த்து கவனமா பாடுறதுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. என்ன சரி ஆதி? நம்ம சிவாவை காப்பாத்தியே ஆகணும். நோ 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 நோ, தப்பிக்க மாட்டான். இதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட் இங்கேயே டிங் டாங் டிங்னு மாட்டிக்கிட்டு இருப்பான். என்னது? சின்ன சின்ன பசங்களா, உங்களுக்கு என்னாச்சு? இவன் மாட்டிக்கிட்டத பார்த்ததும் நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா? சிவா இப்ப என் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டா. கிரேன் திறக்காதுல்ல? திறக்காது பாஸ். இன்னைக்கு தான் சூப்பரா வயரிங் பண்ண. சூப்பர் லெட்ஸ் சிங். சிவா உங்ககிட்ட இப்ப சண்டை போட போறான். சிவா கிட்ட எல்லாரும் வாங்கி நீங்க போறீங்க. அடிவிட போகுது. வாங்க வாங்கிங்க ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம். சிவா உங்ககிட்ட இப்ப சண்டை போட போறான். சிவா கிட்ட நீங்க எல்லாரும் வாங்கி நீங்க போறீங்க. அடிவிட போகுது. வாங்க வாங்கிக்கங்க ஒரு கண்ணம் ரெண்டு கண்ணம். ஷதான் சிங், லுக்கா டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டு அவனை பிடிங்க. நான் அப்பவே கேட்டேன்ல, ஆனா நீங்க தான் அவன் வெளியே வர முடியாதுன்னீங்க. ஆனா இப்ப அவன் எப்படி வெளியே வந்தான்? பாஸ், முக்காதா என்கிட்ட எல்லாம் டைட்டா இருக்கணும்னு சொன்னான். டைட்டா இருக்கு நீ தானடா சொன்ன, அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சான்? டேய் லுக்கா, நீ தானே ஸ்க்ரூ டைட்டா இருக்குன்னு என்கிட்ட சொன்ன. நீ தானே சொன்ன ஸ்க்ரூ டைட்டா இருக்குன்னு.
அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சான் சொல்லு. நான் தான் பாஸ், நீங்க என்னைய அடிக்கிறீங்களா? சாரி பாஸ். சாரி சிவா, நான் இதெல்லாம் எதுக்கு கட் பண்றேன்னு உன்கிட்ட சொல்றேன். நீ இங்கேயே இரு, நான் ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சிவா அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. லட்டு சிங் அங்கிள், இவங்க கிரேன் அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் சீல் பண்ணிடுங்க. அப்பதான் இவங்க திரும்பவும் இங்க வரமாட்டாங்க. ஒரு ஹாப்பியான டேஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட கனவெல்லாம் கலைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்னோட பெரிய பெரிய கனவுகள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன பையன் அவன் என் கனவை கலைக்க நான் விட மாட்டேன். உங்களால எதுவும் பண்ண முடியல. நீ 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 அப்போத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? சரியா உன்னால மிக்ஸ் கூட பண்ண முடியாதா? நானே பாத்துக்கிறேன். அந்த பையனால என்னோட ஆசைகள் எல்லாம் நான் வீணாக்க விரும்பல. அவன் என்னோட கனவை அழிக்க நான் விட மாட்டேன். நெவர் எவர். நான் உலகத்திலே பெஸ்டான ரப்பரை உருவாக்க போறேன். பெஸ்டான ரப்பர். அப்புறம் இந்த ரப்பர் எப்பவும் வீணாகாது, உடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். ரொம்ப அமேசிங்கான ரப்பர். இதை யார் பண்ணதே? நான் எதுவும் பண்ணல பாஸ். நீதானே என்ன தள்ளிவிட்ட? சொல்லு. இல்ல பாஸ், நான் எதுவும் பண்ணல. லுக்கா, நீதானே என்ன தள்ளிவிட்ட? நல்ல வேளை எனக்கு எதுவும் ஆகல, தப்பிச்சிட்டேன். அது சரி பாஸ், நீங்க எப்படி இவ்வளவு நீளமா ஆனீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாஸ் பாஸ், உங்க பாடிக்கு என்னாச்சு பாஸ்? என்னோட பாடிக்கு ஏதோ ஆயிடுச்சா? என்னாச்சே? என்ன இது? என்ன ஆச்சே? ரொம்ப நல்லதுதான். என்னோட உடம்பு இப்ப ரப்பர் மாதிரி வளையுது. இந்த பவரை வச்சு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த பவரை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். யோ யோ யோ, நான் தான் ரப்பர் மேன். இந்த பவரை வச்சு நான் எல்லாரையும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன்டா. யோ யோ யோ, நான் தான் ரப்பர் மேன். இதுக்கப்புறமா நான் என்ன நினைச்சாலும் அதை பண்ணுவேன். யார பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். யாராலையும் என்ன எதுவும் கேட்க முடியாது. யோ யோ, ரப்பர் மேன், ரப்பர் மேன், he's the rubber man. Rubber man, rubber man, he's the rubber man. இவரு பிடிச்சதாரு, இவரு வாழ்வாரு. யாராலும் பயப்பட மாட்டாரு. இவரு பிடிச்சதாரு, இவரு வாழ்வாரு. யாராலும் இவரு கேட்க முடியாது. நான் எப்படி மாறின நீ எனக்கு தெரியாது. ஆனா இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரப்பர் ஃபேக்டரியை விட இப்ப பெரிய பிளான் என்னோட மைண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் டீமை வச்சு நான் எப்படி இந்த மாதிரி ஆனேன்னு அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ண சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன மாதிரியே நிறைய ரப்பர் மேன்ஸை உருவாக்குவேன். ஆனா இதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பணம் தேவைப்படும் இல்லையா? அந்த பணத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணுவோம். ஹலோ லட்டு சிங் சார். ஹலோ ஹலோ, உங்க கம்ப்ளைண்ட் என்னவா சொல்லுங்க. யார் அது? யார்ப்பா வந்தது? நான் இங்க இருக்கேன். மேல மேல பாருங்க. நீயா? நீ 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 யாருப்பா? யார் நீ? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள், ஓடிடு, இங்க இருந்து ஓடிடு. ஓடு சொல்றல. தெரியல. விடு 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 விடு, என்ன விடு என்ன விடு. ஹலோ லட்டு சிங், நீ எப்படி இருக்க? நீ தான் வந்துட்டியா? புது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நல்லா இருக்க முடியும். நீ நீ யாரப்பா? நீ யாருன்னு சொல்லு. நான் தான் ரப்பர் மேன். நான் ரப்பர் பிளானட்ல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க இருந்து உன்னை என்னோட பிளானட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். நாங்க ஹியூமன் பாடியை வச்சு ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கோம்.
என்னது என்ன சொன்ன நீ நீ என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? நான் ஒரு டம்மி பீஸ், என்ன வச்சு ரிசர்ச்லாம் பண்ணாத. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க இந்த லட்டு சிங் இருக்கானே அவன் வேஸ்ட், எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு. நீ என் கூட வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். ஆனா நான் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக போறேன். அட நீ என்னப்பா பேசுற? ப்ளீஸ் அவங்களையும் கூட்டிட்டு போகாத. ஆளே இல்லாத ஊர்ல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஓகே, யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் இங்க இருந்து நீ வெளியே போக சொல்லணும். அவங்க போறப்ப அவங்களோட ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போக கூடாது. சொல்லு சொல்லு, இதுக்கு ஒத்துக்கிறியா? சொல்லு 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 சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே உலகத்திலேயே இருக்க முடியும். நான் உடனே இந்த ஊர் மக்களை இந்த ஊரை காலி பண்ண சொல்றேன். ஓகேவா? ப்ளீஸ் இங்க இருந்து போயிட. சீக்கிரமா எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க ஏலியன்ஸ் வர போறாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறது ஆபத்து. உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா உடனே இந்த ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க? சிவா, நான் அதை உன்கிட்ட எப்படி சொல்றது? திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஏலியன் வந்து என்ன மிரட்டிட்டு போச்சுப்பா. இந்த ஊரை உடனே காலி பண்ணலன்னா எல்லாரையும் ரப்பர் தோட்டத்துக்கு கடத்திட்டு போய் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த போறேன்னு சொன்னிச்சுப்பா. ரப்பர் பிளானட்டா? பாத்தியா சிவா, நான் தான் சொல்லிருக்கல ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு. அவங்களே வந்துட்டாங்க பாத்தியா? இப்பயாவது நம்புங்கப்பா, ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சுத்தம், நீ மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் பாட்ட பாட ஆரம்பிச்சிட்டியா? அடடா லட்டு சிங் அங்கிள், யூடி நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏலியன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரப்பர் பிளானட்ங்கிற ஒரு பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்துங்க. எல்லாரையும் இப்படி பயமுறுத்தாதீங்க. நம்ம ரப்பர் மேனை ஃபாலோ பண்ணி உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சாகணும். ஓகே சிவா, நீ என் கூட இருக்கும் போதே நான் எதுக்கு பயப்படணும் சொல்லு. ஆல் தி பெஸ்ட் சிவா. ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்ற கேள்விக்கு இதுவரைக்கும் நமக்கு பதில் கிடைச்சதே இல்ல. ஆனா லட்டு சிங் சார் என்ன சொல்றாருன்னா, நேத்து அவரோட ஸ்டேஷனுக்கு ரப்பர் பிளானட்ல இருந்து ஒரு ஏலியன் வந்ததா சொல்றாரு. வந்த ஏலியன் ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் காலி பண்ண சொல்லிருக்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு லட்டு சிங் சார் கிட்டயும் சொல்லிருக்க. உடனே நம்ம லட்டு சிங் சார் ஒட்டுமொத்த வேதா சிட்டி மக்களையும் காலி பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம ஊரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நல்ல வேளை அந்த லட்டு சிங் நம்ம சிவாவை கூப்பிட இங்க வரவே இல்லை. அட நீ ஒண்ணுமா, எப்ப பாரு லட்டு சிங்க பட்டு திட்டிக்கிட்டே இருக்க. நான் இப்ப ஏலியன் ராகம் பாட போறேன். நீ பாரு, ஏலியன் எங்க இருந்தாலும் சரி தெரிச்சு போடிடும். வேண்டாம் தாத்தா, ஒருவேளை அந்த ஏலியன் பாட்டை கேட்டுட்டு இங்க வந்துட போறான். வேதா சிட்டில இருந்து சில முக்கியமான செய்திகள் நமக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்க, ரப்பர் மேன் நேத்து ராத்திரி ஒட்டுமொத்த சிட்டியையுமே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு பேங்க் விடாம, ஒரு நகைக்கடை விடாம திருட ஆரம்பிச்சிட்டான். அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இதெல்லாம் நமக்கு பதிவாகி இருக்கு. ஆனா இந்த ரப்பர் மேன் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? இந்த கேள்விக்குண்டான விடை நமக்கு இன்னும் தெரியவே இல்ல. முதல்ல நம்ம இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க தேடி கண்டுபிடிக்கணும். அவரை கண்டுபிடிக்க ஒரு தனிப்படையையே நியமிக்கணும். என்ன எவ்வளவு மோசமா என்ன கம்பேர் பண்றாங்க பாத்தீங்களா? சிவா சிவா ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இந்த ரப்பர் மேன் யார ரிசர்ச் பண்ண கூட்டிட்டு போறானோ இல்லையோ கண்டிப்பா என் பேர் புகழ அழிச்சிட்டு தான் போறான். இவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். லட்டு சிங் அங்கிள், அவன் ஒரு ஏலியனா இருப்பான்னு எப்பவும் நீங்க நம்புறீங்களா என்ன? அட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏலியன்ஸ் நம்ம கரன்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இவன் நிச்சயமா ஏலியனா இருக்கவே முடியாது. சிவா, நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம்.
ஆனா சில நாளுக்கு முன்னாடி சுக்காவும் அவரோட ஆளுங்களும் காட்டுல ரப்பர் மரத்தை வெட்டுறத நாமளே பார்த்தோம். இப்போ சடனா ஒரு ரப்பர் மேன் வந்திருக்கா. எனக்கு என்னமோ இது ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது. ஐ திங்க் யூ ஆர் ரைட் ரேவா. ரெண்டு கிரைம்லயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் ரப்பர் தான். லட்டு சிங் அங்கிள், ரப்பரை ரொம்ப இழுத்தோன்னா அது அருந்து விழுந்துரும். ரப்பர் மேன் இன்னைக்கு நைட் கண்டிப்பா திருடுறதுக்கு வருவான். இன்னைக்கு நாம அவன் கதையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பிளானை பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும். சிவா, ரப்பர் மேன், மரம், ரப்பர் மேன். என்னது அது? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே சரியா கேக்கல. ரப்பர் மேன், ரப்பர் மேன். லட்டு சிங் சார், அங்க பாருங்க, ரப்பர் மேன். அது ரப்பர் மேன் தான். சிவா, சிவா, அடடா லட்டு சிங் அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. சிவா, வேதா சிட்டி பேங்க்ல திருட்டு நடக்குது. ரப்பர் மேன் இங்க இருக்கான். வா. அது எழுந்துருப்பா, எழுந்துரு. ஏற்கனவே ரப்பர் மேன் இங்க இருக்கான். அவனை எதிர்த்து சண்டை போட எனக்கு ஒரு ஆளு வேணும் இல்லையா? எழுந்துரு ஆதி, எழுந்துரு. சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து நகர்ந்து போயிடு. உன்னை நான் திருட விட மாட்டேன், இங்க இருந்து கொள்ளையடிக்க விட மாட்டேன். உன்னை பிடிச்சு ஜெயில போட்டுருவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நான் திருடுவேன், நான் கொள்ளையடிப்பேன். எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன். உங்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. சொல்லுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? ஹலோ சின்ன பையா, உனக்கு சின்ன பையன்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது இல்ல? இதோ நான் சொல்லுவேன், சின்ன பையா, சின்ன 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 பையா. இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? சிவா, என்னோட பேரு சிவா. ஏன்பா என்ன எதுக்கு படிச்ச? அங்கிள், நான் இங்க இருக்கேன். நான் தான் லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். சிவா, ரப்பர் பேண்ட் ஷர்ட் ரப்பர் பேண்டுக்கே வா. உனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருதா? இல்ல இல்ல இல்ல, சிரிப்பு வரல. சத்தியமா சிரிப்பு வரல மாமே. அங்கிள், நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா என்ன?
ரேவா அவன் கிடைக்கல, தப்பிச்சிட்டான். சார் அங்க பாருங்க சார், கீழே என்னமோ துடிக்குது. அது என்னன்னு கையில கொஞ்சம் எடுத்து பாருங்க சார். கான்ஸ்டபிளே, சும்மா கீழே கிடக்கிறத எடுத்து தலை மேல போட்டுக்கிட்டு அவதிப்பட நான் விரும்பல. சும்மா இருக்கும்போதே அது டான்ஸ் ஆடுது. தொட்டா அது என்ன ஆகுன்னே தெரியலையே. இது ரப்பர் மேனோட ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். சேம் கலர்ல இருக்கு. நடந்த சண்டையில கட்டாயி கீழே விழுந்திருக்கு. இதை எடுத்து வச்சுப்போம், சிவா கிட்ட காட்டலாம்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதை எடுக்காத ஆதி. நான் உன்ன மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. இது என்னன்னு கையில எடுத்துதான் பாப்போமே. பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. வேணாம், அதை எடுக்காத ஆதி. ரேவா, என்ன கொஞ்சம் காப்பாத்து. சிவாக்கு போன் பண்ணி இங்க உடனே வர சொல்லு. ஆதி, அத விட்டுரு. அத விட்டுடுன்னு உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் அதை பிடிக்கலப்பா. அதுதான் என்ன பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது? என் கை அதுல நல்லா ஒட்டிக்கிச்சு ரேவா. ஐயோ, அதை நிறுத்துப்பா. அது கன்ஃபார்மா ஏலியன் தான். ஏலியனால தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். ஆதி, நீ உன்னோட கிராமத்துல எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணிருக்க. அதை யோசிச்சு பார்த்து பண்ணு. நாம இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது கிராமத்துல நடந்த கதையை யோசிச்சு பார்க்க சொல்றியா? சிவா சொல்றது கேளு. நான் வந்துகிட்டே இருக்கேன் ரேவா. காப்பாத்துங்க. ஏன் குறிப்பா எல்லாரும் என்னைய டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆதி, ஆதி, தயவு செய்து அதை விட்டுட. எப்படி விடுறது? அது தெரிஞ்சாதான் முன்னாடியே விட்டுருப்பல்ல. சிவா, எங்க இருந்தாலும் வந்து முதல்ல என்ன காப்பாத்து. சீக்கிரமா வா சிவா. வந்துட்டேன். நான் உங்க 2 பேரையும் இதுகிட்ட இருந்து காப்பாத்துறேன். அச்சச்சோ, சாரி ஆதி, என்னால இதை இழுக்க முடியல. சூப்பர் லட்டு சிங் சார். அப்படிதான். நல்லா புடிங்க சார், நல்லா புடிங்க. யாராவது எங்களை தடுத்து நிறுத்துங்களேன். காப்பாத்துங்க. சிவா, நான் சொல்றத கேளு. உன்னோட சைக்கிள்ல க்ளூ டயர் ஆன் பண்ணி சைக்கிளை நகராம நிறுத்து. தப்பிச்சேன்டா. இந்த சிவாவால எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு. அவன் என்ன மரத்தையும் திருட விட மாட்டேங்கிறான், பணத்தையும் திருட விட மாட்டேங்கிறான். அவன்கிட்ட என்னால தனியா சண்டை போட முடியாது. எனக்கு என்ன மாதிரியே இன்னும் 3-4 ரப்பர் மேன்ஸ் தேவைப்படுறாங்க. ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி எதுவும் பண்ணாம ஓடிட்டு இருக்கீங்களா? நான் இந்த ரிசர்ச்காக நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எதையாவது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டோம் சார். உங்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கோம். அது என்னன்னா, உங்களை மாதிரி 1 இல்ல 2 இல்ல, எத்தனை வேணாலும் குளோன்ஸை உருவாக்கலாம். துக்கா முக்கா லுக்கா, இந்த சயின்டிஸ்ட புடிங்க. இத மட்டும் இவன் விளையாட்டுக்கு சொன்னான்னு வைங்க. ஒரு சூப்பரான டிஷுமோட ஆக்ஷன் ஜோக்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நகருங்க. உங்களுக்கு சண்டை போட மட்டும் தான் தெரியுமா என்ன? கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணுங்க சார். நாங்க சொல்றது உண்மைதான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் தேவை. அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சிரும். ஏன்னா இந்த வேலை ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு.
டைம் தானே, இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஒருவேளை ரிசர்ச் முடியல, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துரும். உங்க கதை முடிஞ்சிரும். டாடா. ஏய், முதல்ல பலூன் உதறத நிறுத்த. என்னால யோசிக்க முடியல. பாரா, எங்களோட ரீல் மன்னனுக்கு யோசிக்க கூட தெரியுமா? உன் வாயில இருக்கிற பபிள் கம்ம பார்த்ததும் எங்க கிராமத்துல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர்ல ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஒரு சிவிங்கத்தை எத்தனை நாள் மெல்ல முடியும்னு போட்டி வச்சு பார்த்தாங்க தெரியுமா? சி, ஒரு சிவிங்கத்தை எவ்வளவு நாள் தான் மெல்ல முடியும்? அது எப்படி செஞ்சீங்க? சிம்பிள் பா. பகல் ஃபுல்லா வாயில மென்னு ராத்திரி ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருவோம். மறுபடியும் காலையில வாயில போட்டு மெல்ல வேண்டியதுதான். காலையில வாயில போட்டு மெல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சதால அது கல்லு மாதிரி ஆயிருக்கும்ல. ஆனா அது கொஞ்ச நேரத்துல பழையபடி நார்மல் ஆயிடும். அததான் தினமும் வாயில போட்டு மென்னுகிட்டு இருப்போம். எஸ் சிவா, ஐடியா கிடைச்சிடுச்சு. ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட். அட, அதுதான் எனக்கே ஏற்கனவே தெரியுமே. எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனா நீ என்ன கண்டுபிடிச்ச சொல்லு? சுவிங்கத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சா மட்டும் ஹார்ட் ஆகாது ஆதி, அத தண்ணியில போட்டா கூட ஹார்ட் ஆகும். இப்ப கூட ஹார்ட் ஆயிருச்சு. நீயே பாரு எவ்வளவு ஹார்டா இருக்குன்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ரப்பர் மேன் மேல கோல்ட உருவாக்குற கேஸ் அப்ளை பண்ணோம்னா அவனும் இதே மாதிரி ஹார்ட் ஆயிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு அவனால ஃபிளெக்சிபிள் ஆக முடியாம நம்மளால தடுக்க முடியும் சிவா. ஓ, பிரில்லியன்ட் ரேவா. இட்ஸ் வொர்க்கபிள். ஆதி, யூ ஆர் கிரேட். உன்னோட கிராமத்துல நடந்த கதையை இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இரு. அப்ப சரிப்பா. கோல்டு கேஸ் எடுத்துக்கிட்டு நைட்டு முழுக்க பெட்ரோல் பண்ணுவோம். நம்ம கண்ணுல ரப்பர் மேன் கண்டிப்பா படுவான். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. கெஸ் வாட்? வா சிவா, குட் திங்கிங். இப்ப நேரா நாம அவன் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம்ல? எஸ், நம்ம லட்டு சிங் அங்கிள் கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சூரியன் உதயம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எந்த ரிசல்ட்டையும் கொடுக்கல. நீதானே என்கிட்ட என்ன மாதிரி எத்தனை ரப்பர் மேன்ஸ வேணாலும் உருவாக்கலாம்னு சொன்ன. எப்ப 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 உருவாக்க முடியும்? சார் முடிஞ்சிருச்சு சார். நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். அந்த ரிசல்ட்டை நீங்க தான் சார் செக் பண்ணி சொல்லணும். நீங்க பொறுமையா வந்து இந்த சேர்ல உட்காருங்க. பாஸ், இதுக்கு முன்னாடி நீங்க டீச்சரா இருந்தீங்கன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ போய் கொஞ்சம் ஓரமா நிக்கிறியா? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும். எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க. சார், சீக்கிரமா நீங்க இந்த சேர்ல உட்காருங்க ப்ளீஸ். பாஸ் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை பாஸ். உங்க குளோனை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கடைசியில உங்க உயிரையே எடுத்துட்டு போறாங்க பாஸ். கொஞ்சம் உன் வாயை மூடுறியா? சயின்டிஸ்ட், ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வை, உங்க எல்லாரையும் அழிக்க நான் ஒருத்த மட்டும் போதும். புரிஞ்சுதா? சார், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க. நாங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். அது இந்த பைப்ஸால உங்க பாடிக்குள்ள போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உங்க குளோன்ஸ் ரெடி ஆகி உங்க முன்னாடி நிற்கும். ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4 3 2 1 and go. ஹலோ எவ்ரிபடி. பாஸ், அவங்க வந்துட்டாங்க. குளோன் வந்துருச்சா? எங்க 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 இருக்கு? எங்க இருக்கு குளோன்? எங்க இருக்கு? க்ளோன் வரல பாஸ். நம்ம எல்லாரோட ஹாப்பி டேவையும் டி எண்ட் பண்றதுக்கு சிவா வந்துட்டான்.
வேண்டாம் சார், அவசரப்படாதீங்க. நீ 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 இங்க வரைக்கும் வந்துட்டியா சின்ன பையா? மறந்துட்டீங்களா அங்கிள்? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. பாரு, இந்த ஃபைட் எல்லாம் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுவும் சிவா கூட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்கவே முடியாது. அதனால உன்னோட தோல்விய நீ ஏத்துக்கிறது தான் நல்லது. அப்படியே கைய தூக்கு, சரண்டர் ஆயிடு. ஹே ஹே, காமா. நான் இந்த சின்ன பையன் கிட்ட என்னோட தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். பேச்சா இருக்கும்போது ஏன்பா அடிக்கிற? நான் அன்பா சொன்னா நீ அடிச்சு பேசுறியப்பா. அன்பா பேசுறதுனா என்னன்னே தெரியாதா உனக்கு? இந்த பையன் தான் என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறானே. நான் பொறுமையா மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அங்கேயும் சார் வந்துட்டாரு. அப்புறம் நான் பொறுமையா யாருக்கும் தெரியாம பேங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தேன். ஆனா சார் என்ன தடுக்கிறதுக்கு அங்கேயும் வந்துட்டாருல, இப்ப இங்கேயும் வந்துட்டாரு. நீ உன் பேச இவ்வளவு டைட்ல வந்து வச்சு பேசாத, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. ரொம்ப நேரம் பார்க்க முடியல. இன்னைக்கு உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இது என்ன? நான் உடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட உடம்பு உடைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரப்பர் மேன், இனி உன் கதை முடிஞ்சது. உன்னோட உடம்பு உடைஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ இப்படி இருந்தா எப்படி சண்டை போடுவ? எப்படி சண்டை போடுவ? ஓ வாவ், நாம சாதிச்சிட்டோம் ரப்பர் மேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எத்தனை குளோன்ஸ் வேணாலும் நீங்க உருவாக்கலாம். एक से मैं 2 3 बनाऊं, 3 से 6 9 बनाऊं, दुनिया पे मैं राज करूंगा. क्या करोगे तुम? क्या करोगे? शिवा मैं तुमसे फाइट करूंगा, तेरा हुलिया टाइट करूंगा, बच्चा बच्चा कहता रहूंगा. क्या करोगे तुम? क्या करोगे? 1 से मैं 2 3 बनाऊं, 3 से 6 9 बनाऊं, दुनिया पे मैं राज करूंगा. क्या करोगे? क्या करोगे? शिवा मैं तुमसे फाइट करूंगा, तेरा हुलिया टाइट करूंगा, बच्चा बच्चा कहता रहूंगा. क्या करोगे? क्या करोगे तुम? क्या करोगे? क्या करोगे? ஓ நோ, இப்படி எல்லாம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சிவாவால இப்ப எப்படி ஃபைட் பண்ண முடியும்? எத்தனை பஞ்சஸ் அடிக்கிறானோ அத்தனை குளோன்ஸ் இப்ப உருவாகிடுமே. Come on, fight சிவா, fight. இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? மறுபடியுமா? ரேவா, ஆக்ஷன்! இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க கோல் கேஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாஸ், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. ஃபைட் பண்ணு வா. என் கூட ஃபைட் பண்ணனும்னு இருந்தல்ல, ஹிட் பண்ணு. Now you are finished. No, you are finished. Bye bye, Rubber Man. இல்ல வேணாம் ப்ளீஸ் வேணாம்.
உங்களை சரி பண்றதுக்கான வழி என்னன்னு தெரியாத வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும். வேண்டாம் வேண்டாம். லட்டு சிங் அங்கிள், அரெஸ்ட் ஹிம். ஓகே சிவா, இவனை நான் ஜெயில இதே மாதிரியே ஃப்ரீஸ்ல வைப்பேன். இவனை சரி பண்றதுக்கான ஃபார்முலா கிடைக்கிற வரைக்கும் இவன் இப்படியே தான் அங்க இருக்கணும். வா வா. சார், எஸ், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ரப்பர் மேனை நார்மல் மேனை மாத்துறதுக்கான ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஓகே சிவா. சரி சரி வாங்க, என் கிராமத்துல நடந்த கதைகளை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். வேண்டாம், இப்பவே ஆரம்பிச்சிடாத. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.